எல்லாத்துக்கும் வணக்கம். சொல்லுங்க சார். சார், நக்கீரன் கோபால் ஐயா இப்போ ஒரு நியூஸ் விட்டுருக்காப்புல கரூர் சம்பவத்தை பற்றி. 41 பேர் காவு வாங்கின விஜய்னு ஒரு நடிகர் ஒரு பொதுக்குழு கூட்டம் வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காப்புல. அவருக்கு ஒண்ணுமே பேச தெரியாது சார். அவர் இவ்வளவு தூரம் பேசுறது சார். நான் ஒன்னு கேட்கிற கேள்வி, அவரை நான் இந்த வீடியோ பார்க்கணும், அதுதான் நான் போடுறது. என்ன விஷயம்னா, விஜய் அண்ணன் அந்த கூட்டத்துக்கு காமனா எல்லா கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. என்ன அறிக்கை விட்டுருக்காரு? முதியோர், வயசானவங்க, குழந்தைங்க, ஊனமுற்றோர் இவங்க எல்லாம் வராதீங்க, கூட்டம் நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால அந்த ஸ்பாட்டுக்கு வராதீங்க, அதனால வீட்டுல இருந்து பாருங்கன்னு அண்ணன் அந்த விஷயத்தையும் சொன்னாரு. அது போக இன்னொரு விஷயமும் சொன்னாரு, யாருமே பஸ் பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க, பின்னாடியும் பஸ் பின்னாடி யாரும் வராதீங்க, மேல ஏறாதீங்க. அதுக்காக தான் நாங்க அந்த பஸ்ஸை கட்டமைப்பு பண்ணி மேல ஏறி நிக்கிற மாதிரி பிளான் பண்ணது. 40 இருக்கிற கொண்டுட்டான் அது 41 பேர் இறந்துட்டாங்க. காலம் ஃபுல்லா வச்சு அந்த 41 குடும்பத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணன். ஆனா இவன் யாராச்சும் ஒரு குடும்பத்தை தத்தெடுத்து பார்க்க சொல்லுங்க சார், முடியுமான்னு சொல்லுங்க பார்ப்போம். அது சும்மா கையில அப்படியே கசைவான், அப்படியே அது இலவு கூட்டம், அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு இலவு கூட்டம். இந்த மாதிரி இலவு கூட்டமான்னு சொல்றானே, நல்ல வாயில அப்படி வருமா காரனுக்கு? இப்படி அடிக்கடி இப்படி ஒரு பண்ணிக்கிறான். இதையும் சரிச்சு விட்டாரு. அப்படிதான் பேசுனா பேசட்டுமே. ஆட்சி ஜெயிக்கிட்டு சார், அப்புறம் பேசிக்கிறேன், சும்மா எதையாச்சும் பேசிக்கிறேன். ஆட்சி ஜெயித்து அப்புறம் பேசிக்கிறேன். மற்ற விஷயத்த அவன் நக்கீரன் ஒரு பார்ட் ஆஃப் வியூல ஒதுக்கி வச்சிருக்கேன், சார்ட் போட்டு அவனை பேசிக்கிறேன். அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அண்ணன் ஜெயிக்கணும். நன்றி, வணக்கம்.